ரிலேஷன்ஷிப், நான் அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிட்டேன், அந்த பர்சன் என் கூட தான் இருக்காங்க, எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு, நான் இவ்வளோ சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக ஒரே சீனை தான் தினம் தினம் விஷுவல் பண்ணணுமே தவிர எந்த அளவுக்கு டீப்பாக இதை ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு நம்ம சந்தேகமே இல்லாமல் நம்ம பண்ண வேண்டியது நெகட்டிவாக இவ்வளோ நாள் பழக்கப்படுத்தினது மாதிரி பாசிட்டிவாக பழக்கப்படுத்த போகிறோம். ஆள் மனசை மாற்றுறது எப்படி? ஏன் இந்த ஆள் மனசை மாற்றணும் அப்படின்னா, இப்போ உங்களோட லைஃப்பை நீங்கள் சுற்றி பாருங்கள். உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதுக்கு காரணம் உங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள். சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கலாம், சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கலாம். அதாவது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதுக்கு காரணம் உங்களுடைய ஆள் மனது. அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் அதுக்கு காரணம் என்னுடைய ஆள் மனது. அப்போ இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இதை நான் மாற்றிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆள் மனதில் உள்ள பதிவுகளை நம்ம மாற்றணும். அதுதான் இந்த இடத்துல முக்கியம். அப்போ நம்ம புதுசாக ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோன்னா முதல்ல அதை நம்ம மனசுக்குள்ளே பதிய வைக்கணும். அப்போ தான் அது வெளி உலகத்தில் நடக்கும். அப்போ இன்னர் வேர்ல்டில் ஒரு விஷயத்தை நம்ம பதிய வச்சாதான் அது அவுட்டர் வேர்ல்டில் க்ரியேட் ஆகும். அதனால தான் இந்த ஆள் மனசை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி மாற்றுறது அப்படின்றதான் ரொம்ப கிளியராக 2 ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டெய்லி பண்ணாலே உங்களோட ஆள் மனது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஈஸியாக மாற ஆரம்பிச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். அது போக நிறைய ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்துலையும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் ஆகும். இது மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு பூஸ்டப் கிடைச்சி டெய்லி இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் அது போக உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்துடும். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதை நீங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் பேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் ஆயிரும். அதில் டெய்லி ஸ்டோரி உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு அதில் நீங்கள் ஓட் பண்ணிவிட்டு அதில் வர கைடன்ஸை நீங்கள் பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அதை பார்த்து உங்களுடைய டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டேஷன், அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பண்ணுறது. நம்ம எப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பண்ணுறோமோ அது நம்மளுடைய ஆழ் மனதில் பதிவாகி அது நம்மளுடைய பழக்கமாக மாறுது. அதாவது அதை நம்ம மெமரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதை நம்ம பண்ணும்போது எஃபோர்ட்லெஸ்ஸாக நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இந்த ஆள் மனசில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் அதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம பண்ணணும். அதனால தான் நம்ம அஃபர்மேஷன் இல்லை ஸ்கிரிப்டிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த அஃபர்மேஷன் ஸ்கிரிப்டிங்னா என்னது? நான் புதுசு, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா அஃபர்மேஷன்றது ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்டிங்கிறது ஒன்றும் இல்லை. பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸ், பாசிட்டிவான ஒரு லைன்ஸ், பாசிட்டிவான வார்த்தைகளை, லைன்ஸை நம்ம எழுதணும், இல்லாட்டி நமக்குள்ளேயே சொல்லணும், இல்லை பார்த்து வாசிக்கணும். இதுதான் அஃபர்மேஷன். ஸ்கிரிப்டிங்கிறப்போ அதை நம்ம எழுதணும். அப்போ பாசிட்டிவ், நேர்மறையான வார்த்தைகள் இல்லை நேர்மறையான வரிகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதை நம்ம திரும்ப 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 பண்ணும்போது நம்மளோட ஆழ் மனதில் இந்த நேர்மறை பாசிட்டிவான விஷயம் ஆழமாக பதிஞ்சு அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ இது காலையில் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரி எழுதிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ட்ராபேக் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, உங்களுக்கு ஒரு தைரியம் வரல, இல்லை ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னா நான் ரொம்ப தைரியமான பர்சன், நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாசிட்டிவான அஃபர்மேஷனை நம்மளாம் எழுதிக்கணும். அஃபர்மேஷன் கிரியேட் பண்ணுறது ஒன்றும் நம்ம கஷ்டம்லாம் இல்லை. நமக்கு என்ன வேணுமோ அது நடந்துட்ட மாதிரி எழுத போகிறோம். ஒரு கார் உங்களுக்கு வேணும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும்னா இப்போ இந்த காரை நான் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன், அது ரொம்பவே ஹாப்பியான ஃபீல் தருது, அவ்வளோதான். இந்த கார் இப்போ என்கிட்ட இருக்குது, என்னோட பார்க்கிங்கில் இந்த கார் இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது, இவ்வளோதான் அஃபர்மேஷன். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், நான் அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிட்டேன், அந்த பர்சன் என் கூட தான் இருக்காங்க, எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு, நான் இவ்வளோ சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப தேங்க்யூ, இவ்வளோதான். இந்த மாதிரி அஃபர்மேஷன் ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நம்ம எழுத போகிறோம். இதை நீங்கள் பண்ண வேண்டிய வேலை டெய்லி மார்னிங் மெடிடேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம், டெய்லி ஈவினிங் மெடிடேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷனை பார்த்து வாசிக்க போகிறீங்க. ஒன்று
எழுத போகிறீங்க, இல்லை வாசிக்க போகிறீங்க, இல்லாட்டி நீங்களே மனப்பாடம் பண்ணி உங்கள் மனசுக்குள்ளே சொல்ல போகிறீங்க. இப்படி சொல்ல 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 இது நம்மளுடைய பழக்கமாக, நம்மளுடைய ஆள் மனதில் ஒரு பதிவாக வந்து அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இப்போது உங்களுக்கு அதிகமாக நெகட்டிவ் வருதா? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திரும்ப திரும்ப நெகட்டிவாக யோசித்து யோசித்து நம்ம பழக்கப்படுத்திட்டனால தான் இந்த நெகட்டிவ் எதிர்மறையான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நமக்கு வருது. ஏன்னா மெடிடேஷன் உட்கார பயங்கர நெகட்டிவ் வருது, என்னால் உட்காரவே முடியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? திரும்ப 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 நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நெகட்டிவை கொடுத்து நம்ம பழக்கப்படுத்திட்டோம். இல்லையே நான் ஒன்றும் இதை நான் பழக்கப்படுத்தலை. எவ்வளோ நியூஸ் நம்ம பார்த்துருப்போம், நெகட்டிவான நியூஸ் சொசைட்டியில். இப்போ நேற்று என்ன நெகட்டிவ் நடந்தது, போன வாரம் என்ன நெகட்டிவ் நடந்ததுன்னா நம்ம சொல்லுவோம். காரணம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், அது நமக்குள்ளே போயிருக்கு. லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் இல்லாட்டி சோக பாட்டு எவ்வளோ கேட்டால் அதோடைய லிரிக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்மளுடைய ஆள் மனதில் பதிவாகிருக்கு. அப்போ இதெல்லாம் ஆள் மனதில் பதிவாகிருக்குன்னா அதுதானே நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அதனால தான் இந்த நெகட்டிவ் நமக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக வருது. இப்போ நம்ம ரொம்ப ஈஸி, நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப 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 ஈஸி. நம்ம பண்ண வேண்டியது நெகட்டிவாக இவ்வளோ நாள் பழக்கப்படுத்தினது மாதிரி பாசிட்டிவாக பழக்கப்படுத்த போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக யோசிக்க போகிறோம், பாசிட்டிவாக உணர போகிறோம், பாசிட்டிவாக நம்ப போகிறோம், பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து வைக்க போகிறோம். இதை ஒரு நாள் பண்ணிட்டு விடாமல் திரும்ப திரும்ப பண்ணணும், திரும்ப திரும்ப. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெப்பிட்டேஷன். திரும்ப திரும்ப ஒரு மாதம் 2 மாதம் பண்ணிங்கன்னா இந்த பாசிட்டிவ் உங்களோட ஆள் மனதில் பதிவாய் அடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் பாசிட்டிவாக மட்டும்தான் நடக்கும், நேர்மறையாக மட்டும்தான் நடக்கும். நெகட்டிவாக எதிர்மறையாக உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஸோ இதான் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆள் மனதை மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா கற்பனை பண்ணணும், விஷுவலைசேஷன். மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அஃபர்மேஷனோ இல்லை அடுத்து விஷுவலோ நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அஃபர்மேஷனோ விஷுவலோ பண்ணலாம். எந்த ப்ராக்டிஸ் எந்தெந்த ஆர்டரில் நம்ம கிளியராக பண்ணணும் அப்படின்றத ஃப்ரீ கோர்சஸில் நம்ம வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ 30 days ப்ராக்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். குட்டி குட்டி வீடியோ தான் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதுவும் நம்மளோட வெப்சைட்டில் ஃப்ரீயாக டெய்லி கைடன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே இதை ஃப்ரீயாக பார்த்து தெரிஞ்சுட்டு அவங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காண்டி இந்த ஒரு சர்வீஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயே நீங்கள் வேறு கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷுவல் நம்ம பண்ணணும். மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் விஷுவல் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு என்னாகும்? நம்மளோட மனசுக்கு இது உண்மை, இது பொய் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. நம்ம எதை கண்ணை மூடி கற்பனை பண்ணுறோமோ இது உண்மையாகவே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்மளோட மனசு ஆழமாக நம்ப ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கற்பனையை 1 நாள் 2 நாள் பண்ணாமல் டெய்லி நம்ம பண்ணணும். இதை எப்படி பண்ணுறது? விஷுவல் எப்படி நான் ப்ராப்பராக பண்ணுறது? ஒரு அமைதியான ஒரு இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லை அந்தளவுக்கு எனக்கு அமைதியான இடம் கிடைக்கல, எங்கேயும் சவுண்டு வருதுன்னா நார்மலாக ஒரு மியூசிக், நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மளோட சேனல்லே மெடிடேஷன் மியூசிக் அவைலபிளாக இருக்குது. அந்த மியூசிக்கை நீங்கள் போட்டுட்டு அமைதியாக கண்ணை மூடி சமணங்கால் போட்டு நீங்கள் உட்காந்துட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூச்சு நல்லா இழுத்து விட்டு கவனிங்க. இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூச்சு நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களோட மனசு அமைதியாயிரும். உங்கள் மனசு அமைதியானதுக்கப்புறம் இப்போ கற்பனை பண்ண ஆரம்பிக்கணும். அந்த இடத்த விஷுவல் பண்ணுங்கள். உங்களை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்காமல் ஆட் பண்ணாமல் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கீங்களா, ஆஃபீஸில் இருக்கீங்களா, வெளியே இருக்கீங்களா, யார் கூட இருக்கீங்க? இது இடத்துக்கு அப்புறம் யாரு கூட இருக்கீங்க அப்படின்றத விஷுவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள இது நடந்துட்டா எப்படி இருக்கும், நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடந்துட்டா எப்படி இருக்கும், அந்த வேலை கிடைச்சிட்டா நான் எப்படி உணர்வேன், அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சிட்டா நான் எப்படி உணர்வேன், இவ்வளோ பணம் எனக்கு கிடைச்சிட்டா எப்படி உணர்வேன்றத அந்த உணர்வை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரு ஆகணும். நம்ம விஷுவல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உணர்வை நம்ம கொண்டு வரக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே அந்த உணர்வோடு தான் என்ட்ரு ஆகணும். அந்த உணர்வை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு 5 சென்சஸ் யூஸ் பண்ணி என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன ஸ்மெல் பண்ணுறீங்க, என்ன டேஸ்ட் பண்ணுறீங்க, என்ன டச் பண்ணுறீங்க அப்படின்னு 5 சென்சஸை யூஸ் பண்ணி அப்படியே அது உண்மையாகவே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கற்பனை பண்ணணும். இந்த ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப 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 இந்த தடவை இந்த இதில் ரொம்ப முக்கியம். மேபி ஆரம்பத்தில் உங்களுக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ப்ராக்டிசஸ் பண்ண 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 உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை பண்ணணும். முக்கியமாக ஒரே சீனை தான் தினம் தினம் விஷுவல் பண்ணணுமே தவிர இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு மாற்றக்கூடாது. எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறாங்க? இன்னைக்கு ஒரு விஷுவல் பண்ணுறாங்க, நாளைக்கு வேற ஒன்று பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த இடம் நாளைக்கு வேற இடம்ன்ற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? ரிப்பீட்டேஷன். அப்போது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த ஆழ்மனதில் கொடுத்தாதான் அது பதியும்.
அப்போ ஒரே நிகழ்வை திரும்ப 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 கற்பனை பண்ணாதான் அது நம்மளோட ஆழ் மனதில் பதிவாகி ஆழ் மனது எதை நம்புதோ அது நம்மளோட வாழ்க்கையாக உருவாகும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஆழ் மனதை நம்ம மாற்றி நம்ம பண்ண. இது எவ்வளோ நாள் பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு 10-15 நிமிஷத்தில் 10-15 நிமிஷம் மினிமம். மேக்ஸிமம் நீங்கள் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட பண்ணலாம். அது உங்களோட விஷயம். ஆனால் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் குறைஞ்சது நீங்கள் இவ்வளோ பண்ணிடணும். இதை எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா, சில பேருக்கு ஒரு நாளில் நடந்துடும், சில பேருக்கு 10 நாளில் நடக்கும், சில பேருக்கு 1 மாதத்தில் நடக்கும், சில பேருக்கு 6 மாதத்தில் நடக்கும். அதனால நம்மளால் ஒரு டேட்டோ ஒரு டைமோ நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்கு டீப்பாக இதை ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு நம்ம சந்தேகமே இல்லாமல் நெகட்டிவே இல்லாமல் ஆழமாக நம்புகிறோமோ அதை பொறுத்து ஒருத்தவங்களுக்கும் இவ்வளோ சீக்கிரம் ஹேப்பன் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் ஹேப்பன் ஆகுன்றது இருக்குது. ஏன்னா எல்லாருடைய ஆள் மனதும் வேறு வேறு. இப்போ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து நம்பினது வேறு, நீங்கள் பார்த்து வளர்ந்து நம்பினது வேறு. அதனால உங்களுக்கு 10 நாளில் நடந்தால் எனக்கு 20 நாள் கூட ஆகலாம், எனக்கு 10 நாளில் நடந்தால் இல்லை உங்களுக்கு 20 நாள் கூட ஆகலாம். ஆனால் எல்லாருக்குமே 100% நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக நம்பி இதை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நடக்கும். அதனால இவ்வளோ நாளில் நடக்கும்னு ஒரு டேட்டெல்லாம் வைக்காமல் ஆல்ரெடி நடந்துருச்சுன்ற ஒரு பிலீவோட இதை டெய்லி பண்ண ஆரம்பிங்க. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எப்போ நடக்கும், எப்படி நடக்குன்னு வெளியே பார்க்காம, ஃபோனை செக் பண்ணாமல், நடந்துருச்சான்னு வெளியே செக் பண்ணாமல், நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸாக இந்த மொமெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி லிவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோனா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மணி மேனிஃபெஸ்டேஷன் லைவ் கிளாஸ் 31st நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதில் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணி மணியை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு June 3 and 4 ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி ரிலேஷன்ஷிப் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இது லோ ப்ரைஸ் தான். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நிறையா ஃப்ரீ கோர்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ கைடன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியலன்னா 21 days கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராம் நம்ம வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் 21 days ப்ராக்டிஸை கம்ப்ளீட் நீங்கள் பண்ணலாம். இதுவும் ஒரு லோ ப்ரைஸ் தான், ஃப்ரீ கோர்ஸ், லோ ப்ரைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். பிரம்ம முகூர்த்தம் டைமில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.